ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது ஏஏஐன்னு சொல்லுவாங்க. அதான் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி அப்படின்ற போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், விமானம் இருக்கு இல்லையா, விமானத்தில் பயணிப்பாங்க இல்லையா, ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போறீங்க. அதாவது விமானத்துக்குள்ளேருந்து ஒர்க் பண்ண போகிறது வந்து கிடையாது, அந்த விமானத்துறை இருக்கு இல்லையா, அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போறீங்க. நிறைய பேர் ஜாப் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து ஜாப் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விமானத்துறையில் போயிட்டு லக்கேஜ் தூக்கணும், அங்கே இருக்க டீ காஃபி கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. ஏர் கண்ட்ரோலுக்கான ஒர்க்கில் தான் நீங்கள் வந்து பண்ண போறீங்க. ஸோ ஏர் கண்ட்ரோல் அப்படின்ற போது அது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஜாப். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி ஜாப்ல தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போறீங்க. அப்படின்னால இந்த வீடியோ ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ப்ராப்பராக பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 98,000 வரைக்கும் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,40,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் 40,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம நோட்டிஃபிகேஷன் போய் செக் பண்ணி ஒன் டைம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தெளிவாக நம்ம அதை பற்றி பேசலாம். காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் 309 காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ 309 காலியிடங்கள்ன்ற போது இதுவே வந்து பெரிய காலியிடங்கள் தான். நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டீங்க, என்ன கிடைக்காது அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஒன் டைம் நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க. இன்கேஸ் கிடைச்சிச்சுனா கூட உங்களுக்கு லக்கு தானே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்க. கம்பல்சரி ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. எந்தவித முன் அனுபவம் இல்லைனா கூட இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் கூட இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகம் முழுவதும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் இந்த ஜாப்பை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்றது எல்லாமே ஓவராலாக வந்து உங்களுக்கு புரிகிற அளவுக்கு எல்லா விஷயங்களும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப்பை பற்றி ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். உங்களுக்கான இந்த அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தனித்தனியாக லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு தேவையான லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷனும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணுமா, நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணி நல்ல ஒரு சேலரி ஏர்ன் பண்ணணும்னா நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நிறைய பேர் இது மூலமாக பயன் பெற்றிருக்காங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷன் செக் பண்ணாலே தெரியும், ஓல்டு வீடியோலாம் செக் பண்ணாலே தெரியும். ஸோ நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் போய் நீங்களும் நல்ல சேலரி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெளிவாக பார்க்கலாம். முடிஞ்சல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஓகே, இதில் என்ன விதமான ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரெயினியாக தான் வந்து எடுப்பாங்க. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது இல்லையா, நிறைய பேருக்கு இந்த ஜாப் பற்றி எந்த வித நாலேஜுமே இருக்காது இல்லையா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவாக வந்து எடுக்கிறாங்க. அதுவும் ஃப்ரெஷராக எடுக்கிறாங்க. உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி அது மூலமாக நீங்கள் ஒர்க்கை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயே முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, பொட்டி தூக்குறது, டீ காஃபி கொடுக்குறது, க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் எந்த வேலையுமே கிடையாது. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கான வேலை. ஸோ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்ற போது இது ஒரு ஹை போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஜாப்பு. நிறைய பேரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜாப் வந்திருக்கு அப்படின்ற போது குறைஞ்ச வேகன்சியாக இருக்கும், அதே வேகன்சியாக இருக்கும். அது வந்து விஷயமே வந்து கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணுறது மட்டும்தான் விஷயங்கள். அதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும், கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. டோட்டல் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 350 வேகன்சி அவைலபிளாக இருக்கு. யூஆர் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 125 வேகன்சி, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 30 வேகன்சி, ஓபிசி கேட்டகரிக்கு 72 வேகன்சி, எஸ்சி கேட்டகரிக்கு 55 வேகன்சி, எஸ்டி கேட்டகரிக்கு 27 வேகன்சி அவைலபிளாக இருக்கு. இப்போ இந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் பேச்சுலர் டிகிரி நீங்கள் படிச்சதாலே போதும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் அப்படின்னு இருக்காங்க. அந்த பேச்சுலர் டிகிரின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக ஃபுல் டைமாக வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக வந்து பண்ணுவாங்க, சில பேர் வந்து கரஸில் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ணிக்க கூடாது. பேச்சுலர் டிகிரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல் டைமாக வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். காலேஜ் ரெகுலராக போய் பேச்சுலர் டிகிரி முடிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஏஜ் லிமிட் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. யாருமே பயப்படாதீங்க, 27 வயதுலாம் ரொம்ப கம்மியான வயது ப்ரோ, எனக்குலாம் வந்து 35 இருக்குது 40 இருக்குனாலும் இன்னும் பயமே வந்து கிடையாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க.
அது என்ன ஏது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஏஜ் லிமிட்டுமே சரி, ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே சரி, நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே இந்த 24/5/2025 இந்த தேதி இருக்கு இல்லையா, இந்த தேதிக்குள்ளே இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 5 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 3 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 10 வருடம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் எஸ்சி எஸ்டி கேட்டகரி வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 33 வயது வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 30 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 37 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்க வந்து ஒரு பிசிக்கலி டிசபிலிட்டி பர்சனா இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜாப்போட சேலரி எவ்வளவு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 40,000 பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைப்பதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த 40,000 மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 40,000 அப்படின்றத பார்த்தீங்கன்னா பேசிக் பேயாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு அலவன்ஸ் பெர்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ பெர்க் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்டோட டேர்ம்ஸ் இருக்கும் தெரியுமா, அதில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 40,000 சேலரி வருது அப்படின்னா அதில் சில அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பிஎஃப் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து சில சேலரி வந்து உங்களோட அக்கௌண்ட்லேயே வந்து போட்டு வச்சுக்குவாங்க. நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த ஜாப் விட்டு போயிட்டீங்க போனதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட்டை எடுத்துக்க முடியும். எல்லாமே வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் தான் வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு 3 மாதம் இல்லைனா 5 மாதம் வந்து நீங்கள் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் எடுத்துக்க முடியும். பட் உங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை நீங்கள் மீதி வந்து எடுத்துக்க முடியும். வருடத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 13 லட்சம் வரைக்கும் இந்த சம்பளம் வந்து கிடைக்கும். அதாவது நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா வருடத்திற்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 13 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி கிடைப்பதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்போட செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட அப்ளிகேஷன் தான் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா அப்ளிகேஷன்ல எந்த வித ராங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனும் இருக்கக்கூடாது, பொய்யான தகவல்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களை வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜாப்க்கு உங்களால் வந்து அப்ளை வந்து பண்ண முடியாது. ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஸ்ட் பேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதாவது நீங்கள் கம்ப்யூட்டர்லாம் வந்து நீங்கள் டெஸ்ட் கிளியர் பண்ண போறீங்க, ஈஸியாகவே அதை பண்ணிக்க முடியும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இது கம்ப்யூட்டர் டெஸ்ட் அப்படினால ஈஸியாக உங்களால் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் உங்களோட அப்ளிகேஷன் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வாய்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பைக்ஸோஸ்டாட்டிக் சப்ஸ்டன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி டெஸ்ட்டுகள்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் தான் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து இருக்கும். எதற்காக அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கூடிய டாக்குமெண்டேஷன்லாம் ப்ராப்பரான டாக்குமெண்டேஷனா, நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து டிகிரி படிச்சிருக்கீங்களா இல்லையா, எதுவும் ஃபேக் ரெடி பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்ற விஷயம் வந்து நோட் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவு இந்த ஜாப் கிடைக்குதோ கிடைக்கல அது வந்து வேற விஷயம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்தவித ஃபேக்குமே இல்லாமல் ப்ராப்பராக இருக்க மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 25/4/2025 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய ஆன்லைன் அப்ளிகேஷன் இதில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 24/5/2025. ஓகேவா? ஸோ 5ஆம் மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரமே அப்ளை பண்ணுங்கள். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட்.